வணக்கம். எம்டிஎஸ் பீரியட் ஃபார்ம் மத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனேஜ் சேவல்கள் அப்படின்னா என்ன? லைனேஜ் சேவல்கள் மட்டும்தான் பந்தயம் அடிக்குமா? அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சேவல்கள்லாம் வந்து லைனேஜ் சேவல் இல்லையா? லைனேஜ் சேவலுக்கும் பெருவடைக்கும் என்ன சம்மந்தம்? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கத்திக்கட்டு சேவல்களை பொறுத்த வரைக்கும் லைனேஜ் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 பேர் மட்டும்தான். அவங்கக்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் லைனேஜா? நமக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய சேவல்களை வந்து நம்ம வாங்கி நம்மக்கிட்ட இருக்கிற தாய்க்கோழியில் போட்டு ப்ரீடிங் போட்டு அதிலேருந்து ஒரு பட்டா எடுத்து நம்ம சேல் பண்ணணும் அப்படின்றது எல்லாருடைய கனவாகவே இருக்கும். நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நினைக்கிற பெரிய பெரிய லைனேஜ் சேவல் வச்சுருக்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களுமே நார்மலாக ஒரு பெருவடை கோழி தான் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு 10 தாய்க்கோழியில் 10 சேவல் இருக்குது அப்படின்னா, அந்த 10ல் டாப்பில் இருக்கிற 1-2 சேவல், 1-2 வெடை, இது ரெண்டுத்தையும் ப்ரீடிங் பண்ணி படிப்படியாக அதிலேருந்து கொண்டு வந்தது தான் லைனேஜ். அது ஒரு 10 குஞ்சு பொரிக்குது அப்படின்னா அதில் 5 சேவல் 5 வெடை இருக்கும். அந்த 5த்தில் 2 சேவல் தரமாக இருக்கும், 2 வெடை தரமாக இருக்கும். அந்த 2 சேவல் அந்த 2 வெடையை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கழிச்சு விட்டு இப்படி படிப்படியாக கொண்டு வரும்போது அதுதான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுக்குற அந்த லைனு. நம்ம இன்றைக்கி புதுசாக பண்ண ஆரம்பிக்கிற எல்லாருமே வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. நம்ம உடனே என்ன பண்ணணும், பெரிய வந்து கட்டுத்தரக்காரன் ஆயிடணும், நம்மக்கிட்ட வந்து எல்லா லைனும் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கக்கிட்ட போய் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஏதோ ஒன்று பண்ணி அவங்ககிட்ட ஒரு பணமாவோ வேறு ஏதாவது கொடுத்து அவங்ககிட்ட நம்ம வாங்கிட்டு வந்து உடனே நம்மக்கிட்ட இருக்கிற விடையில போட்டு இது வந்து இன்னாருடைய லைனு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இது மட்டும்தான் லைனா? நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் லைனேஜ் கிடையாதா? அதை பற்றி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த லைனேஜ் சேவல்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த கட்டு சேவல் பந்தயத்துக்கு வந்து தடை இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பெரிய பெரிய லைனேஜ் சேவல்கள் வச்சுருக்க எல்லாருமே வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு கட்டுக்கு போனவங்க தான். அப்படி கட்டுக்கு போகும்போது அந்த பந்தயம் அடிக்கக்கூடிய சேவல் இப்போது 2-3 சேவல் போகுது அப்படின்னா அதில் ஒரு சேவல் பந்தயம் அடிக்குது அப்படின்னா அந்த பந்தயம் அடிக்கக்கூடிய சேவலுக்கும் அந்த ஃபார்மில் அவங்க பண்ணையில் இருக்கக்கூடிய தரமான ஒரு விடைக்கும் ப்ரீடிங் போட்டு அதிலேருந்து படிப்படியாக அப்படியே கொண்டு வருவாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த சேவலை வந்து கட்டு சேவலை பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக யாரும் கொடுத்ததா எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து கௌரவமாக தான் வச்சுருந்தாங்க. இன்னாருடைய லைனேஜ் அப்படின்னா அது கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இன்றைய சூழ்நிலையில் வந்து எல்லாருக்குமே வந்து பணம் வந்து ஒரு இன்றியமையாததாக ஆயிடுச்சு. அதனால் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி பணத்துக்கு இதை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி உருவாக்கப்படுற சேவல் எல்லாமே வந்து பந்தயம் அடிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நீங்கள் வேணும்னா இந்த பெரிய பெரிய கட்டுக்காரங்கள்லாம் வந்து வீடியோ கொடுத்துருப்பாங்க யூடியூப் சேனலில், அதெல்லாம் போய் நான் சொன்னதுக்கு என்ன மறுபடியும் போய் பாருங்கள். அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. 10 சேவல் இருக்குன்னா அதில் ஒரு 5 பந்தயம் அடிக்கும், இல்லை 6 பந்தயம் அடிக்கும், 4 வந்து அடிக்காது. அதை மாதிரி தான் சொல்லுவாங்க. 10ல் 6 ரிசல்ட் இருக்கும், இல்லை 5 ரிசல்ட் இருக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, அதனால் இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பண்ணையாளர்கள் வந்து 50,000 1,00,000 அந்த மாதிரி அமௌண்ட்டு போட்டு அந்த லைனேஜ் சேவல்களை எடுத்து அதுலேருந்து ப்ரீடிங் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய குஞ்சுகளை வந்து 2 மாத குஞ்சுகளாவோ இல்லை 3 மாத குஞ்சுகளாவோ ஜோடி 4,000 ஜோடி 6,000 இந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க. அப்படி அவங்க சேல் பண்ணும்போது அதை வாங்கிட்டு வர நம்ம அந்த 5,000மோ 6,000மோ கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது எல்லாமே அதே அந்த சேவலோட தரத்தோடு இருக்குமா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்கான விளக்கமும் நான் கொடுக்குறேன். லைனேஜ் சேவல்னு கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு சேவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலையும் அதுலேருந்து அந்த ஒரு சேவலுக்கும் ஒரு விடைக்கும் ஒரு 10 குஞ்சு பொரிக்குதுன்னா அதில் 5 சேவல் 5 விடை, அதில் வந்து 2 சேவல் தரமாக இருக்கும், 2 விடை தரமாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து நார்மல் குவாலிட்டியில் தான் இருக்கும். நீங்கள் 4,000மோ 6,000மோ கொடுத்து வாங்கக்கூடிய அந்த பேர் வந்து அந்த டாப் 2ஆக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் சந்தோஷம். அப்படி இல்லாமல் அந்த மற்ற ஒரு 6 பீஸ் இருக்குது சொன்னீங்களா, அதுலேருந்து வரும்போது உங்களுக்கு அந்த லைனேஜ்லேருந்து ஒரு 50% தான் வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அதனால் புதுசாக இந்த கட்டுத்தர பண்ணைக்குள்ளே வரவங்க வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது உங்களால் வருமானம் சம்பாரித்து கொடுக்க முடியுமா, இல்லை உங்களுடைய குடும்ப வருமானம் வந்து அதிகரிக்க ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து அதுலேருந்து ஓரளவுக்கு சம்பாரித்த பின்னாடி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லைனேஜ் கிட்டே போங்க. ஏன் சொல்கிறேன்னா,
நீங்கள் 50,000 30,000 கொடுத்து ஒரு சேவலை வாங்கி ப்ரீடிங் போடுறீங்க அப்படின்னா அந்த பட்டாவை வந்து உங்களால் குறைஞ்சபட்சம் ஒரு 8,000 10,000த்துக்காவது விற்கணும். உங்களால் அந்த 8,000த்துக்கோ 10,000த்துக்கோ ஒரு பட்டாவை சண்டை காட்டாமல் விற்க முடியும் அப்படின்னா நீங்கள் லைனேஜ் சேவல் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எடுக்கிற 50,000 கொடுத்து எடுக்கிற ஒரு லைனேஜ் சேவலை வச்சு நீங்கள் ப்ரீடிங் பண்ணி ஒரு சேவலை உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த சேவலை குறைஞ்சபட்சம் நீங்கள் 15,000 20,000 கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். கொடுக்க முடிஞ்சால் வாங்குங்க, கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வாங்குறது வந்து வேஸ்ட்டு. அப்படி வாங்கும்போது நீங்கள் வந்து இந்நேரம் கிட்டத்தட்ட நான் வாங்கினேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் ஒரு வீடியோ, இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு இது அப்படி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4-5 சேனலை வர வச்சு உங்கள் ஃபார்மை வந்து நீங்களே என்ன பண்ணணும், என்ன சொல்கிறது, ப்ரொமோட் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி லைனேஜ் எடுத்து வளர்க்குறேன், இந்த மாதிரி விட போகிறேன், இதுலேருந்து சிக்ஸ் எடுக்கி இதுலேருந்து பட்டா எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். 4-5 பேர்கிட்ட நீங்கள் கொடுக்குற சேவலை வந்து பந்தயம் அடிச்சுட்டு அவங்க மூலிமா வந்து உங்களுக்கு கஸ்டமர் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் 15,000 20,000த்துக்கு சேல் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 5,000 6,000 தான் சேல் பண்ண முடியும். நீ யாருடைய லைனேஜ் வச்சுருந்தாலும் நீங்கள் பேர் எடுக்காமல் 20,000 30,000 உங்களால் சேல் பண்ண முடியாது. சரி நண்பா, இப்போது நான் வீட்டில் வந்து பெருவிட கோழியை வளர்க்குறேன், கட்டுத்தரை போட்டு ஒரு 10 சேவல் வச்சுருக்கேன். என்னோடதெல்லாம் லைனேஜ் கிடையாதா? எப்போ நீ வச்சுருக்கிறதும் லைனேஜ் தான்ப்பா, அதை முதல்ல நீங்கள் நம்புங்க. எடுத்தோடனே பெரிய ஆளுக்கிட்ட போயிட்டு அப்படி நீ வளர்க்குறதே லைனேஜ் தான், புரியுதுங்களா உங்களுக்கு? 10 சேவல் வச்சுருக்கீங்கன்னா அதில் தரமாக சண்டடிக்கும். சேவல் கட்டு சேவலை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பா. ஒரு பிரபலமே ஆகாத ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 4,000 5,000 சேவல் இருக்குன்னா அதே சேவல் வந்து எங்கிட்ட வரும்போது ஒரு 6,000 7,000. என்னோட பெரிய ஆளுக்கிட்ட போகும்போது ஒரு 8,000 10,000. அதோட பெரிய ஆளுக்கிட்ட போகும்போது 15,000. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் லைனேஜ். சேவல் வந்து யாருக்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து தான் ரேட்டு. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதை பொறுத்து தான் ரேட்டு. உங்களுக்கு இப்படி சொன்னால் நான் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த லைனேஜ் சேவலை கட்டுத்தரை போட்டு ஒரு 2 மாதம் நீச்சல் பயிற்சி அதுக்கான டயட்டு கொடுக்காம சண்டைக்கு கொண்டு போகும்போது அது பந்தயம் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி பெருசாக ஒன்று வச்சுக்கோங்க. அதனால் வந்து நீங்கள் நார்மலாக வளர்க்குற சேவலே வந்துட்டு அந்த கூற ஸ்டேஜில் எடுத்து ரிங்கில் போட்டு அதுக்கு வந்து காலையில் கடலக்கொட்டை, அதுக்கப்புறம் கம்பு, வேறு ஏதாவது இந்த கருவாடு, அப்புறமா முட்டை, இந்த மாதிரி வந்து டயட்டில் கொடுக்கும்போது அது உடம்பு வந்து நார்மலாக இறுகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு 2 டைம் இல்லை மாதத்துக்கு ஒரு 3 டைம் என்ன பண்ணணும், நீச்சல் போடணும். நீச்சல் போடும்போது ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி அந்த சேவல் ரெடி ஆயிரும். குறிப்பாக விடை மேலே விடக்கூடாது ப்ரீடிங்க்கு. அப்படி விடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு வெறி பிடிச்ச மாதிரி யானைக்கு மதம் பிடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிரும். நார்மலாக ஒரு இடுப்பு மட்டும் பறந்தடிக்கிற சேவல் வந்து நீங்கள் கட்டுத்தரை போட்டு 1 மாதமோ 2 மாதமோ ரெடி பண்ணும்போது அதை விட கொஞ்சம் ஆக்ரோஷமாக சண்டை போடும், அதை விட கொஞ்சம் ஹைட்டாக சண்டை போடும். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது கட்டு சேவலை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் வளர்க்குற எல்லா பெருவிட கோழியுமே லைனேஜ் தான். அதில் தரமாக இருக்கிற 1 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது வச்சுருப்பாங்க, மச்சான் இந்த மாதிரி நான் உங்கள் சேவல் நல்லா இருக்குடா, என்கிட்ட ஒரு வடை தரமாக இருக்குது, இல்லை ப்ரீடிங் போட்டு வர குஞ்சுகளை வந்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா உன்னுடைய சேவலை கொடு, நான் ஒரு 2 வடைக்கு ப்ரீடிங் போட்டு கொடுக்குறேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் நார்மலாக பண்ணிக்கோங்க வளர்கிற வரைக்கும். வளர்ந்த பின்னாடி வந்து நீங்கள் ஆசைப்படுற எந்த லைனேஜ் எந்த ஒரு கட்டாளி கட்ட வேணாலும் நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்துக்கோங்க. உங்களால் விற்க முடிய சூழ்நிலை வரும்போது அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் லைனேஜில். சரி, இதை பற்றி இவ்வளோ நேரம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றும் பெரிய ஒரு பண்ணையாளர் கிடையாது. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நம்மளாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து சரி 4 பேருக்கு போய் தெரியட்டும். நிறைய வந்து இந்த ஸ்கேம் நடக்குது, இந்த யூடியூப் சேனலில் வச்சு நிறைய ஸ்கேம் நடக்குது. அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் பண்ணேன். எனக்கு வந்து மங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு, ஒருத்தர் தமிழ் கஸ்டமர் தான், அவர் வந்து தமிழில் தான் பேசினார். அவர் தமிழ் கஸ்டமரானு தெரியாது. அவர் வந்து இந்த மாதிரி நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு 50 கோழி குஞ்சுங்க எடுத்தேன். அதில் வந்து பாதி வந்து நல்லா இருக்குது, பாதி வந்து தரமாக இல்லை. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல. உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டார். நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேட்டால், எக்ஸ்ட்ராலாம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லைண்ணா, நான் அவ்வளோ பெரிய பண்ணையாளரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்காங்க, 10 லட்சம் 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு செட்டப் அது மாதிரி பண்ணிவிட்டு யூடியூப் ஒரு 5 சேனலை கொண்டாந்து வர வச்சு வீடியோ போட்டு அவங்க என்ன சொன்னாலும் நம்மளுக்கு நம்புகிறாங்க. லைனேஜ்னால் ஆமாம் லைனேஜ் இது தரமாக இருக்கும், பந்தயம் அடிக்கும் அப்படின்னா ஆமாம் பந்தயம் அடிக்கும், காசு 5,000 இது 8,000 அப்படின்னா 8,000 அப்படியே வாங்கிக்கிறாங்க. எதுவும் பேரம் பேசுறதில்ல. நம்ம நார்மலாக அதை விட தரமாக நம்ம கோழி வச்சுருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து 500 என்னப்பா 500 சொல்கிற, 350 கொடுப்பீங்களா, 400 கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. நண்பா, முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இந்த வியாபாரத்துக்காக நிறைய பேர் வந்து கேரண்டி செட்டு ஆனால் கேரண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எனக்கு புரியல.
உங்களுக்கு புரியுதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஒரு கோழி குஞ்சு ஒரு ரூ. 500 கொடுக்குறேன், இல்லை ஒரு சேவல் வந்து ஒரு பட்டா சேவல் வந்து ரூ. 2000 ரூ. 3000 கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த சேவல் வந்து நாளைக்கு இல்லை ஒரு வாரம் கழித்து உயிரோடு இருக்குமா இல்லையான்றதுக்கே நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்புறம் எப்படி இது கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதனால் புதுசாக இந்த கட்டு சேவல் பண்ணைக்குள்ளே வரக்கூடிய நண்பர்கள் வந்து லைனேஜ்னு சுற்றாமல் நல்ல பெருவிட கோழியாக பெருவிட சேவலாக பார்த்து வாங்குங்க. அதிலேருந்து குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுங்கள், பட்டா உற்பத்தி பண்ணுங்கள், அது கட்டுத்தரை போட்டு ரெடி பண்ணுங்கள். அதவே நீங்கள் வந்து ஒரு 5000 6000க்கு சேல் பண்ணலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. நீங்கள் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் யார் என்ன ஆசைப்பட்றீங்களோ அந்த லைனேஜ் எடுத்து பண்ணுங்கள். யதார்த்தமாக செய்யுங்க நண்பா இந்த தொழில். ரொம்ப எதிர்பார்ப்போடு செய்யாதீங்க. கலை நிலவரம் வந்து இதுதான். நீங்கள் 50000 எடுத்தால் 50000 உங்களால் சேல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 5000 தான் சேல் பண்ண முடியும்னா, அது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெருவிட கோழியிலேருந்து உருவாகக்கூடிய சேவலே வந்து கட்டுத்தரை போட்டு ரெடி பண்ணிங்கன்னா 5000 6000 நீங்களே விற்கலாம். எது கரெக்டுன்னு நீங்களே பாருங்கள் நண்பா. இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கொண்ட தனிப்பட்ட கருத்துக்கள். இதை யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இந்த லைனேஜில் ஏதாவது இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு வந்து அமௌண்ட் ஒன்றும் வரப்போகிறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அது நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அப்படி காட்டும்போது ஒரு 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அதுலேருந்து எனக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க இல்லையா? அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் கோழி வளர்க்குறவங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.